டேய் என்ன முதல் படத்தை பார்க்காம மொபைலே நோண்டிட்டு இருக்க. ஒரு ஃபிலிம் காம்படிஷன் 50 இயர் ஃபிலிம் மேக்கிங் சேலஞ்ச் 50 மணி நேரத்தில் கொடுக்குற தீம் நம்ம கதை எழுதி பாடம் எடுத்து சப்மிட் பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டியா? 2500 சப்போஸ் நம்ம பாட்டுக்கு அப்ளை பண்ணி பாடம் எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா போனால் போகட்டும். அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கும். ஒரு வேளை நம்ம படம் எடுத்து செலக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு கான்டாக்ட் கிடைக்கும்ல, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு யூஸ் ஆகும்ல. என்ன பாருங்க அப்படியே ஃபோன் சார் சரி அப்ளை பண்ணுவோம். வேணாம் 3000 தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். அப்புறம் ஒரு இதாக புகுந்த தீமுக்கு ஒரு கதை அவுட்லைன் கிடைச்சிது. அதையே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எடுத்துடலாம். இருக்கிறாங்க இப்போ இந்த காம்படிஷன் என்ன பண்ண போகிறோமோ அதையே தான் ஒரு கதையாக எடுக்கணும். புரியுதா? நான் சொல்லுறது அவங்க என்ன தீம் கொடுத்துருக்காங்க? பிஆர் சாய்ஸஸ். என்னன்னா நம்ம என்ன சாய்ஸ் இருக்கிறோம், நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம அதுதான் இப்போ நம்மளோட வாழ்க்கையை தீர்மானித்து நம்ம எங்கே இருக்கோம் பண்ணதுக்கு பண்ணுறாங்க. ஸோ இப்போது அதுதான் இப்போ நான் இந்த காம்படிஷனில் செலக்ட் இந்த காம்படிஷன் வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இது ரெண்டையுமே நம்ம பேரலாக ஒரு ஸ்டோரியாக பண்ணி சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே விஆர் ஒரு சான்சஸ் அதெல்லாம் வேறு ஐடியா அது தோன்றி இது மட்டும்தான் வந்துச்சு. இப்போதைக்கு என்ன பண்ணுவோம் சீனாவே ஃபுல்லாகவே சொல்லணும். கதையிலேருந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சீனாவே சொல்லுங்கள். டேய் நவீன் சீக்கிரமா படத்துக்கு நேரம் ஆகுது. தாண்டனா கதை பேசுகிறதா வேலை தெரியாது. ஆமாம் நீ தினமும் வந்து இதே போல பஸ் பேசாமல் அந்த வேலை பேசலாம். வேறு என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். வீட்டில் சொல்லிட்டு இந்த வேலை பிடிக்கல நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லு. நவீன் சொல்கிறதுக்கு நல்லா தான் செஞ்சாதான் தெரியும். ஏன் இப்போ நாங்களாம் வேறு எதுவுமே செய்யறது இல்லையா? ஓ சார் இப்போ எத்தனை சாப்பிட்டு எடுத்துருக்கீங்க? எங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட்டு ஒரு டீம் வந்த பிறகு எடுப்பேன்டா. ஆமாம் ஐடியா வர சொல்லு. நாங்கள் எடுப்போம், நீ பாரு. சரி ஒரு வழியாக ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சாச்சு. சரியா? படிச்சிட்டிங்களா? சரி படிச்சேன். திரும்ப திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படிதாக்கா இறங்கிங்க. எவ்வளோ பிரச்சனை ஷார்ட் கன்க்ளூஷன் எப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சமாக ஒரு டைமாக இருக்கும். நீ ஒப்போம் நான் சும்மா சொல்கிறேன். சரியா? கேமரா வந்து நான் நிறைய வர சொல்லியிருந்தேன். சரியா? நம்ம வந்துடுவோம், வந்தோடனே பிம்பர் எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா சும்மா ஒரு இது ட்ரையல் ஸ்டேஜிங் அவங்க போடுறது. இப்போ ஃபஸ்ட்டு சீன் ரொம்ப ஃபஸ்ட்டு சீனில் நீ இருக்க மாட்டேன். நீ வேலைக்கு போகிற மாதிரி சரியா? நான் சும்மா அங்கே உட்காந்து அதை இதே மாதிரி அடுத்த வருஷம் நம்மளும் வாழும். நான் ஃபேமிலி 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ளே பண்ணீங்களா இல்லையா?